அனைவருக்கும் வணக்கம். இந்த தாவேக அரசாங்கம் இதுவரைக்கும் ஸ்டிக்கர் ஓட்டும் அரசாங்கமாக இருந்துச்சு. ஸ்டிக்கர் அரசு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போது அது கூடவே சேர்த்து புழுகாண்டி அரசாங்கம் அப்படின்ற பேரையும் வச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்ற ஒரு மாநாட்டை நடத்தியிருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டலில். இப்போ தாவேக அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக அரசு அமைந்து 100 நாட்களில் தமிழ்நாட்டிற்கு 1,00,000 கோடி முதலீடுகளை கொண்டு வந்திருக்காங்களாங்க. அடாடாடாடாடா, நல்லா வித்தியாசமான வடையா இருக்கேடா இது. என்னங்க இது? சினிமா படத்தில் தான் 100 கோடி 200 கோடின்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இதை மிஸ் பண்ணுவோமே, இந்த வடை சுடும் பழக்கத்தை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ இங்கேயும் ஆரம்பிச்சிட்டாங்க. 100 நாட்களில் 1,00,000 கோடி முதலீடு. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். சும்மாவா சொன்னாங்க? உண்மையாலுமே தாவேக அரசாங்கம் ஒரு சாதனை ஒன்று பண்ணியிருக்குங்க. அந்த சாதனை என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா காணொலியை கண்டினியூஸாக பாருங்கள். போக போக அந்த சாதனை என்னன்றதை நான் சொல்கிறேன், சரிங்களா? உண்மையாலுமே சாதனை நடந்திருக்கு, மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அதை பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பருங்க. இந்த நியூஸ் பேப்பரை நீங்களே பாருங்கள். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 13 ஆகஸ்ட் 2026, அதாவது இன்னைக்கு தான். அதுக்கு பிறகு வெற்றி மாநாடுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 67,452 கோடி முதலீடு, 1,06,998 பேருக்கு வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கு கீழே 100 நாட்களில் சாதனை அப்படின்னு போட்டு 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 1,02,514 கோடி முதலீடு, 1,21,788 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு இப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஏதாவது புரியுது? என்ன இது ரெண்டு நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, 13ஆம் ஆகஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடந்திருக்கான். 67,452 கோடி ரூபாய்க்கு முதலீடு பண்ணியிருக்காங்களாம் இன்னைக்கு ஒரே நாளில். இது எப்படிங்க? புரியலைங்க. இன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி முதலீடுன்னு கிளைம் பண்ணுறாங்க. அதில் 60% ஆஃப் தி அமௌண்ட் இன்னைக்கு ஒரு நாளில் தான் நடந்திருக்கு அப்படின்றாங்க. இது என்னது? இது ஒன்றும் புரியலையே. 104 MOU சைன் பண்ணியிருக்காங்க, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். அதில் 97னா இன்றைக்கி தான் சைன் ஆகிருக்கான். என்ன இது? என்ன டகால்ட்டி வேலையாக இருக்குது? என்ன அது? ஒன்றும் புரியலையே. இவ்வளோ நாள் நடக்காதது இன்றைக்கி ஒரே நாளில் நடந்துருச்சான். என்ன இது? இது மாற்றமா இல்லை அதிசயமா? மாற்றம் தானே. மாற்றம்னா சரியாக இருக்கணும்ல. இது என்ன ஒரே தடுமாற்றமாக இருக்குது? வழக்கம் போல் இந்த சினிமா சண்டை மாதிரியே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், எங்கள் தாவேக அரசாங்கம் ஆட்சி அமைஞ்சு 100 நாட்களில் 1,00,000 கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கோம். ஆனால் திமுக ஆட்சியில் கிக்கி பிக்கி 100 நாட்களில் 28,000 கோடி தான் முதலீடு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமாவில் என்ன பண்ணுவானுங்களோ அதே தான் பண்ணுறானுங்க. அதே தான். எங்கள் படம் இவ்வளோ வசூல் இவ்வளோ நாளில், ஓஹோ இந்த நடிகருடைய படம் இவ்வளவு அல்ல அப்படின்னு பண்ணுவாங்களே, அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த நேரம் கொரோனா காலம். கொரோனா மொத்தமாக சூழ்ந்து இருந்த நேரம். அந்த நேரத்திலேயே 28,000 கோடி முதலீடு 100 நாட்களில். அது மாதிரி இன்னைக்கு இவங்க கிளைம் பண்ணுறாங்கல்ல, இன்னைக்கு வடை சுடுறாங்க. இந்த வடையை நமக்கு நம்ப முடியல. 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்னைக்கு ஒரே நாள்லன்றாங்க. 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஒட்டுமொத்த 100 நாட்களுக்கும் சேர்த்துன்றாங்க. இதே என்னால் நம்ப முடியலங்க. ஆனால் ஒருவேளை அப்படி நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதுக்கான சாத்தியக்கூறு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டை இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சிக்கு கூட்டிகிட்டு போனார் பாருங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். 2 தடவை தக்க வச்சிருந்தார். ஸோ அந்த வளர்ச்சியை வச்சு தானே முதலீட்டாளர்கள் முதலீடே பண்ணுவாங்க. தமிழ்நாடு வளராத ஒரு மாநிலமாக இருந்துருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி வடை சுடுறீங்களே அனில் பாய்ஸ், வடை சுடுறீங்களே வடை, இந்த வடையை நீங்கள் எப்படி இங்கே சுட்டிருக்க முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். இப்போ தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் மாதிரி, பீகார் மாதிரி ஒரு மாநிலம் அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ணது அப்படி தானே. தமிழ்நாடு ரொம்ப நாசமாகி போய் கிடக்கு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு விழா எடுக்கிறாங்க, பெண்களுக்காக விழா எடுக்கிறாங்க, பெண்கள்லாம் முன்னேறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விழா எடுக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தமிழ்நாட்டில் அப்படின்லாம் பொய் சொன்னாங்க இல்லையா? எதுக்கு பொய் சொன்னீங்க? இப்போ அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் முன்னேறவில்லை, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முன்னோடி மாநிலம் இல்லை, நம்ம வளர்ந்த மாநிலம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நீங்கள் எப்படி வடை சுடுறீங்க? முதலீட்டாளர்கள்லாம் உங்கள் விஜயண்ணே முகத்தை பார்த்து அவருக்கு நீங்கள்லாம் ஓட்டு போட்டிங்கல்ல, அப்படியே விஜயண்ணே ரசிக முகத்தில் போய் ஓட்டு போட்டிங்களா? அந்த மாதிரி ரசிக முகத்தில் முதலீடு பண்ணுவாங்களா?
1,00,000 கோடி முதலீடுன்னு சொல்கிறீங்களே, அந்த 1,00,000 கோடியும் வந்து ஏற்கனவே இந்த ஸ்டேட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இங்கே முதலீடு பண்ணவங்கலாம் எப்படி லாபம் அடைஞ்சிருக்காங்க, இங்கே என்ன இந்த ஸ்டேட் வந்து நம்மளுக்கு எப்படி நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்காம அப்படியே வந்து ரசிக மோகத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்களா அனில் குஞ்சூஸ்? ஆனால் ஒன்றுடா, நீங்கள்லாம் இப்படி கம்பு சுத்த நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. திமுகவை பற்றின புரிதல் மக்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குன்றது உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அதுதான் இதில் இருக்கிற மெயின் ஹைலைட்டே. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு தமிழ்நாட்டுடைய அருமை பெருமையெல்லாம் பேசுகிறாங்க. தமிழ்நாடு பொருளாதாரத்திலே 2வது மாநிலம், ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பெண்கள் வேலைக்கு போகிறதுல தமிழ்நாட்டு பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் 42% இருக்கு. இந்த மாதிரி எல்லா உண்மைகளையும் சொல்றாங்க. அப்புறம் நிதியமைச்சர் அவர் வாயாலேயே இதுக்கு முன்னாடி வாங்கின கடன்கள்லாம் வந்துட்டு சரியா தான் போயிருக்கு, சரியான திட்டங்களுக்கு போயிருக்கு, எதுவுமே வந்து ஸ்டாப் பண்ண வேண்டிய திட்டங்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சட்டமன்றத்தில் பட்ஜெட் வாசிக்கிறப்பவும் திமுக தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்குன்றதெல்லாம் அவங்க வாயாலே அவங்க சொல்ல வேண்டிய நிலை ஏற்படுது. ஆனால் ஒன்று, இவங்க சுட்டதெல்லாம் வடை மட்டும்தான், இவங்க சொன்னதெல்லாம் பொய் மட்டும்தான் அப்படின்றத இவங்க வாயாலேயே இவங்க சொல்லி அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பாருங்க, இந்த தற்குறிகளுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த 1,00,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்றது இவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அவ்வளோதான் அவனுங்களுடைய அறிவு. அப்படியே இன்னைக்கு இவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு பாருங்க, திமுக ஆட்சி காலத்தில் 28,000 கோடி தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்பேர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, சம்மந்தமே இல்லாமல். அன்னைக்கு இருந்த காலம் சூழல் இதெல்லாம் பொறுத்து எப்படி இருக்கும், இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கோம், எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு, அதனால இன்னைக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றதை நம்ப முடியலை சாரு. அந்த 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க இல்லையா, அது என்னன்னு நோண்டி நொங்கெடுத்து அலசி ஆராய்ஞ்சு அதை பற்றின உண்மைத்தன்மை என்னன்றதை இனிமேல் நம்ம கண்டுபிடிச்சி அதை தனியாக ஒரு காணொலியில் நம்ம அதை பற்றி விவாதிப்போம். இதில் வேற விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1,00,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்கும், அதில் போய் நின்றுட்டு அப்படின்னுலாம் ஃபோட்டோ எடுக்கிறாரு. இவரை பார்த்தா நமக்கு என்ன தோணுதுன்னா, ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் பாருங்க, அதுதான் தோணுது. எதுவுமே செய்யலை, 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்னு போட்டாச்சு, அவ்வளோதான். வெற்றி திரையரங்கம், வெற்றி பீச்சு, வெற்றி ஏர்போர்ட்டுன்னு போட்ட மாதிரி எல்லாத்துக்கு முன்னாடி வெற்றி, இப்போ வெற்றி இன்வெஸ்ட்மெண்ட்டு, வெற்றி முதலீட்டாளர்கள், வெற்றி தமிழ்நாடு. ஆட பாவிகளா. இப்போ 104 MOU தான் சைன் பண்ணியிருக்காங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம்ன்றது அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியே தீர்வாங்க அப்படின்றதுக்கான உத்தரவாதம் கிடையாது. ஏற்கனவே நிறைய MOU சைன் பண்ணி அது வேறு மாநிலங்களுக்கெல்லாம் போனதை நம்ம பார்த்துருப்போம். சமீபத்தில் கூட இந்த மசகான் டாக் அப்படின்ற ஒரு ஷிப் பில்டிங் இது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வரவிருந்தது, அது அப்படியே ஆந்திராவுக்கு போயிடுச்சு. நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மேலே குற்றச்சாட்டுகளை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த விவகாரத்தில். ஸோ இந்த மாதிரி MOU சைன் பண்ணுறதெல்லாம் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படின்றது கிடையாது. அப்போது இவங்க என்ன சொல்லணும், நாங்கள் MOU சைன் பண்ணியிருக்கோம், ஒருவேளை இந்த 104 சைன் ஆயிருக்கு அப்படின்னாலுமே 104 MOU சைன் பண்ணியிருக்கோம், 1,00,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை நாங்கள் வந்து ஈர்த்திருக்கோம், இன்னும் முதலீடுகள் வரல, வந்தால் தான் இவங்க கிளைம் பண்ண முடியும். ஆகவே ஈர்த்திருக்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் சொல்ல முடியுமே இல்லையே, நாங்கள் வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து பொருந்தாது. அப்போ எல்லா வகையிலையும் எல்லா விதத்திலையும் விதவிதமான வடைகளை சுட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது தாவேக அரசாங்கம். தாவேக அரசாங்கத்தை தாண்டி இந்த வெர்ச்சுவல் அபியூசர்ஸ் இருக்கானுங்களே, அவனுங்க வந்து அவனுங்களுக்கு நல்ல தீனியாக இருக்குது, போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. நமக்கு 1,00,000 கோடி முதலீடு எதுக்கு தான்டா டே, கொஞ்சமாவது உண்மையை பேசி பழகுங்கடா, கொஞ்சமாவது அறிவை கொண்டு யோசிங்கடா. MOUனா என்ன, அது சைன் பண்ணிட்டாலே உடனே அது இன்வெஸ்ட்மெண்ட் வந்துரும்னு அர்த்தமா? சரி, அப்படியே இந்த 104 புரிந்துணர்வு ஒப்பந்தமும் வந்துச்சுன்னு சொன்னாக்கா அது எப்படி வந்துச்சு, எந்த அடிப்படையில் வந்துச்சு? அஸ்திவாரமே இல்லாமல் பில்டிங் கட்ட முடியுமா? அந்த அஸ்திவாரத்தை போட்டது யாரு? அப்போ நம்ம அண்ணன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்து ஒரு பேக்வேர்டு ஸ்டேட்டு, இங்கே சரியான வளர்ச்சி இல்லை, இங்கே சரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வர்றதில்லை அப்படி இப்படின்லாம் சொன்னார். அப்போ அதெல்லாம் அவர் வடை சுட்டிருக்காரு. அப்போ நம்ம அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம், திமுக சரியாக தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிற திறன் இந்த தற்குறிகளுக்கு கொஞ்சம் கூட இல்லை. எதுக்கெடுத்தாலும் ஃபயர் விடணும், எதுக்கெடுத்தாலும் அப்படியே என்னன்னே இல்லாமல் ஷேர் பண்ணி அடித்து அப்படியே வந்து ஃபயர் போட்டு அதுக்கு ராவணமோண்டா BGM போடுறதுலையே குறியாக இருக்கானுங்க. இந்த காணொலியுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, தாவேக அரசாங்கம் சாதனைகளை செஞ்சிருக்கு அப்படின்னு. அந்த சாதனைகளை நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? 100 நாட்களில் 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த 100 நாட்களில் எத்தனை சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்றத கணக்கு போட்டால் போய்கிட்டே இருக்கு சாரே. அது வந்து ஒரு கணக்கே இல்லை. 10 நாளையிலேயே 60 கொலை, 50 கொலை,
பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு 10-20 நாள் கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தாக்கா தலை சுத்துது. என்னடா இவ்வளோ வருது அப்படின்னு. ஒட்டு மொத்தமாக ஒரு 400-500 குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கும் போல 100 நாட்களில். இதை பற்றி பேசணும்ல. இப்போ கோயம்புத்தூரில் மட்டும் கடந்த 10 நாட்களில் 4 கொடூரமான கொலைகள் நடந்திருக்கு. கோயம்புத்தூரில் மட்டும் சொல்கிறேன், கடந்த 10 நாட்களில். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இந்த 100 நாட்கள்லையும் எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கணும். கணக்கே தெரிலங்க. இவனுங்களை மாதிரி நம்ம என்ன வடையாக சுட முடியும்? கணக்கே தெரில. தேடி தேடி பார்த்தா வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக உட்காந்து ரிசர்ச் பண்ணி தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும் போல். 100 நாட்கள் தாவேக்காவின் சாதனை அப்படின்ட்டு. இப்போ இன்றைக்கி கூட ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. இன்றைக்கி கூட ஒசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்கனி கோட்டை அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 8 வயசு சிறுமி பள்ளிக்கு போயிட்டு திருப்பி வர்றப்போ அந்த பொண்ணை கடத்திக்கிட்டு போய் ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு இப்போ கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி கூட இப்போ ஏற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தினமும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கொலை, கொள்ளை, அது இதுன்னு போதைப்பொருள் சம்பவங்கள். இப்போ கூட கோயம்புத்தூரில் அமுதன்ற ஒரு இளைஞரை 20 பேர் கொண்ட கும்பல் அடித்து கொண்டிருக்காங்க. எதுக்கு? அந்த பையன் புகார் அளிச்சிட்டான் அப்படின்னு. இந்த பசங்கள்லாம் போதைப்பொருள் யூஸ் பண்ணுறாங்க காலேஜுக்குள்ளே அப்படின்றத. ஸோ இதுக்காக அடித்து கொண்டிருக்காங்க அந்த அமுதன்ற இளைஞரை. இப்படி தொடர்ச்சியாக அவ்வளோ சம்பவங்கள் நடக்குது தமிழ்நாட்டில். இதுதான் தாவேக அரசாங்கம் பண்ண சாதனை. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது, அதை சரி பண்ணுறதை விட்டுக்கிட்டு இங்கே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் புழுகுன்னு புழுகிட்டு 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் 100 நாட்கள் அப்படின்னு. 100 நாட்களில் எவ்வளோ கொலை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்குன்னு பாருங்கயா. அதை பாருங்கயா. அதுதான் சாதனை. ஆக்சுவலாக தாவேக அரசாங்கம் பண்ண சாதனை. இன்னொரு பக்கம் கரண்ட் பில்லு. ஐயோ, கரண்ட் பில் சாதனையை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு? அதை பற்றி நம்ம ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குது. அதை நம்ம அடுத்த காணொலியில் பேசுவோம். வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்ற பேரில் புழுகுன்னு புழுகியிருக்காங்க. இந்த புழுகளை பற்றியும் தாவேக்காவினர் உருட்டும் உருட்டுகளை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.